ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, இந்த நல்லதொரு விடியலில் உன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஒரு நல்ல செய்தியை தர உன் வீட்டின் முன் நிற்கிறேன். காலம் தாழ்த்தாதே, என்னை தாண்டி சென்று விடாதே, நான் சொல்வதை கவனமாக கேள். நிச்சயமாக முருகா சரணம், முருகா சரணம் என்று என் நாமத்தை பதிவு செய்து நான் சொல்வதை கேள். அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வரப்போகிறேன். எப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று உனக்கு நான் எச்சரிக்கை செய்ய காத்திருக்கிறேன். நான் சொல்வதை போல் கேட்டு நடந்து கொள். உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா என ஆராய்ச்சி செய்து அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள். நல்லவர்களை மட்டும் பக்கத்தில் வைத்துக்கொள். சரியில்லாதவர்கள் என்றால் அவர்களிடமிருந்து நீ விலகிவிடு. அப்போதுதான் நீ செய்யும் செயல், உன் தொழில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே? சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு செயல்படு. சோர்வாக மட்டும் இருந்து விடாதே. அதே நேரத்தில் பொறுமையோடு செய். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய். அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்து விடாதே. ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக செயல்படு. அப்படி இருந்தால் தோல்வி வரவே வராது. அதே நேரத்தில் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் செயல்பட வேண்டும் உன் ஒவ்வொரு காரியத்திலும். பிறகு உன் வாழ்வில் வந்திருக்கின்ற அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். தவற விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இந்த நல்லதொரு விடியலில் இந்த முருகப்பெருமான் தரும் அதிர்ஷ்டமான வாக்குதான் இது. கையில் இருந்ததை எல்லாம் இழந்து கடன்பட்டு மீள முடியாமல் கவலையோடு ஒவ்வொரு நாளையும் தள்ள வேண்டியிருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். முருகா, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் என்றும் என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய். வேண்டாம். இவையெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு ஏதோ ஒரு விதத்தில் சிக்கி கொண்டு விட்டாய். அந்த பிரச்சனைகளில் மற்றவர்களது பொய்யான வார்த்தைகளை உண்மை என நினைத்து உன்னுடைய பொருளை எல்லாம் இழந்து விட்டாய். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் உன்னிடத்தில் சிரித்து பேசி ஏமாற்றி விட்டார்கள். உன்னை கடனிலும் தள்ளிவிட்டார்கள். நான் சொல்வது சரிதானே? இப்போது அதனால் பல யோசனையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டு நல்லதொரு நன்மைகளை செய்யவே உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன். உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். நிச்சயமாக நான் சொன்னால் நடத்தி காட்டுவேன். உன் குடும்பம் கலங்கி நிற்கக்கூடாது. நீ கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது. துன்பம் என்கிற எதிரியை துரத்திட இந்த முருகப்பெருமானின் பலத்தோடு உனக்கு இழந்ததை அனைத்தும் தர வந்துள்ளேன். கவலைப்படாதே. போனதெல்லாம் போகட்டும். கடந்தவையெல்லாம் கடந்து சென்றதாகவே இருக்கட்டும். முதலாக வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல தெளிவாக எழுந்துவிடு. இந்த நல்லதொரு விடியலில் நிம்மதியாக எழுந்திரு. துடிப்போடு எழுந்து நில். இதுவரை எதையும் சுயமாக சம்பாதிக்கவும் இல்லை, எதையும் இழக்கவும் இல்லை. எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள். முருகா, நான் இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என்று திட்டமிடு. இன்றுதான் என் தொழிலின் ஆரம்ப காலம். இன்று தான் நான் ₹1 கூட என் கண்களால் முதலாக பார்க்கப் போகிறேன் என்று நினைத்து எழுந்துவிடு. நிச்சயமாக நீ ஜெயிக்கலாம், ஜெயித்து விடலாம். நம்பிக்கையோடு எழுந்தால் இதோ இருளுக்கு அப்பால் பொன்னிறத்தில் ஒளிர்கின்ற ஒரு ஜோதியை நீ பார்ப்பாய். அதை நீ தரிசிப்பாய். அப்படி இருந்தால் நீ கடன் தரமாட்டாய். நீ கடன் தருவாய் மற்றவர்களுக்கு. நீ வாரி வாரி இறைத்தும் உன் பொருட்கள் உன்னை விட்டு நீங்காது. நீ சின்னதாக தொழில் தொடங்கு.
அதற்கு பக்கபலமாக உன் முருகப்பெருமான் நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லது உனக்கான ஒரு புதிய வேலையை செய், அதற்கும் நான் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன். நீ செய்து கொண்டிருந்து தோல்வியில் முடிந்து போன வேலையை மீண்டும் துவங்கி செயல்படுத்து. இனி நீ என்ன செய்தாலும் தோற்க மாட்டாய் என் செல்லமே, தோற்க மாட்டாய். ஏனென்றால் வெற்றி உன் வாசல் படியில் தட்டப்போகிறது. உனக்கான நம்பிக்கையையும் தைரியத்தையும் உழைப்பையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரப்போகிறது. முருகா முருகா என்று என்னை நீ நினைத்து ₹1 எடுத்து ஒரு துணியில் காணிக்கையாக கட்டு. இதுவே நான் உன்னோடு செய்கின்ற உடன்படிக்கையின் அடையாளம். இனி ஜெயம் எப்போதும் உன் பக்கம்தான் இருக்கும். நீ தொட்டது எல்லாம் துலங்கும் அதிர்ஷ்டத்தின் வாசனை மட்டும் நீ நுகரப்போகிறாய். அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கும் போது தயவு செய்து சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே. என்னை மனதில் நினைத்து கொண்டு உன் உழைப்பை துவங்கு என் செல்லமே. முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து கொண்டு உனக்கான உழைப்பை துவங்கு. அப்படி இருந்தால் இனி தோல்வி என்பது உன் வாழ்நாளிலேயே கிடையவே கிடையாது. சந்தோஷம்தானே. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் இந்த முருகப்பெருமானின் அருள் உனக்கு என்றுமே உண்டு. அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து விட்டேன். எப்படி உன்னை மாற்றிக்கொள்ளச் சொல்லி உள்ளேன், எப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன், அதேபோல் மட்டும் நடந்து கொள் போதும். உன்னை சுற்றி பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களா என ஆராய்ந்து அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள். திரும்பவும் அதைத்தான் சொல்கிறேன். அவர்களில் ஒரு சில பேர் கெட்டவர்கள் என்றால் நீ விலகிவிடு அல்லது அவர்களை தள்ளி வைத்து விடு. அப்போதுதான் நீ செய்யும் செயல், உனக்கான தொழில் வளர்ச்சி நிச்சயமாக முன்னேற்றமாக அடைந்து கொண்டே இருப்பாய். நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே? உன் நிலை நிச்சயமாக உயரும். இப்படி இருந்தால் இனிமேல் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும், நன்மையாகத்தான் இருக்கும். வெற்றிகள் குவியும். நீ கடந்து போன கஷ்டமான பாதைகள் எல்லாம் இனி மலர் தூவிய பாதையாக, நீ மென்மையான பாதையாகத்தான் இருக்கும். அதில் நீ பயணிக்கும் போது கஷ்டமே இருக்காது. ஏனென்றால் நீ உழைத்து கொண்டிருக்கிறாய். அந்த உழைப்பு வீண் போகாது என் செல்லமே. நல்லதாகத்தான் நடக்கும். புன்னகையோடு இரு. கருணை பார்வை, என்னுடைய கருணை பார்வை எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கும். தொடர் தோல்விகள் இனி உனக்கு கிடையாது. வெற்றி நிச்சயம். நல்லதொரு மாற்றங்கள். நம்பிக்கையோடு இரு. இந்த நல்லதொரு விடியலில் முருகா என்று என்னை அழைத்த பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு மாற்றத்தை தான் தருவேன். ஏமாற்றமாக இருக்காது. முருகா முருகா என்று என் கரங்களை இறுக பற்றிக்கொள். எந்த ஒரு சமயத்திலும் இந்த முருகப்பெருமான் உன்னை கீழே விழவிட மாட்டேன். எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் என்று உன் முன்னே வந்தாலும் ஒரு சில நிமிடத்தில் அதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து விலக்கி விடுவேன். ஏனென்றால் நீ உழைக்கின்றாய், கஷ்டப்படுகின்றாய், பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறாய். பல சிக்கல்களிலிருந்து நீ தப்பிவிட்டாய். உன்னை ஒரு நல்ல நிலையில் வைத்து பார்க்காமல் எனக்கு ஓய்வில்லை. நிச்சயமாக உன்னுடைய ஆரோக்கியத்தில் உன்னை மேம்படுத்துவேன். உன் பாதையை பூக்களாக நிரப்ப வந்துள்ளேன். கல்லிலும் முள்ளிலும் சென்றது போதும். முருகா முருகா என்று என்னை நினைத்து கொண்டால் உன் வலியும் சோர்வும் சுவடு தெரியாமல் போய்விடும். பிறகு புத்துணர்வு பெற்றது போல் ஆகிவிடுவாய் என் செல்லமே. முருகா முருகா என்று என்னை அழைத்து கொண்டே இரு. எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன். நீ தொட்டது துளங்கும் நேரம், உனக்கான நேரம். நல்லதொரு காலம் வந்துவிட்டது. நல்லதொரு அற்புதத்தை காண இருக்கிறாய். இனி என் செல்ல குழந்தை அல்லவா? என்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் உன்னை விட்டு இந்த முருகப்பெருமான் விலக மாட்டேன். கஷ்டமான சூழ்நிலையிலும் உன்னை நம்பி இருந்தது போதும் என்று உன் ஆழ்மனதின் குரல் எனக்கு கேட்கிறது. நீ என் மீது கோபப்பட்டாலும் நீ என்னுடைய செல்லம்.
பெற்றெடுக்காத செல்லம் நீ என்பதால் உனக்கு என் மூலம் நல்லதுதான் செய்வேன். உனக்கு பாதுகாப்பு வளையம். நீ உன் கரங்களால் இயலாதவர்களுக்கு உதவி செய். உன் மனதில் இருப்பது எல்லாம் நடக்கும். உன்னை நீ நம்பினால் நான் உன்னுள் உரிமையாக நுழைந்து விடுவேன். முருகா முருகா என்று என் நாமத்தை மட்டும் இடைவிடாது சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வது இந்த முருகப்பெருமானின் கடமை. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக எடுத்துக்கொள். பெரிய சோகத்தை மனதிலிருந்து அகற்றி விட்டாய்தானே. உன் மனம் ஒரு குப்பை கூளம் அல்ல. வேண்டாததை எல்லாம் சேமித்து வைக்க. கஷ்டங்கள் துயரங்கள் பழையது நடந்தது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டாய். நிச்சயமாக உன் மனம் அமைதியாக இருக்கிறது. என் செல்லமே, நீ ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசீர்வாதம்தான் உனக்கு. நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு துணையாக இருந்து உனக்கான வெற்றியை அருள்பாலிப்பேன் இந்த முருகப்பெருமான். நிச்சயமாக ஆகவே வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையை ஓடிக்கொண்டும் நிம்மதியாக இரு. எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்படாமல் எதையும் நீ பெற முடியாது. கஷ்டப்படு, இஷ்டத்தோடு கஷ்டப்படு. வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய். இது முருகனின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. என் செல்லமே, உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.